ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் காலையில் மீதமான இட்லியை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சுருக்கேன். சூப்பரான டேஸ்டியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இட்லியில் செஞ்சதாகவே கண்டுபிடிக்க முடியாது. நல்லா அருமையாகவும் நல்லா ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். மசால் வடை டைப்பில் நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பரான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். காலையில் ஊற்றின இட்லி மீந்துருச்சு. இப்போது இதை யாருமே சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம உப்பு மாவோ வேறு ஏதோ செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு இறங்காது. அதால் இட்லியை நம்ம வடையாக்க போகிறோம். ஸோ இட்லியை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துடுவோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு வரலாம். இட்லியில் நான் இப்போ வந்து ப்ரெட்டு அரைச்சி போட்டிருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் சேர்த்துக்குங்க. நான் வந்து ப்ரெட்டை அரைச்சி போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதோட கொஞ்சோண்டு அரை ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம வாசனைக்காக மட்டும்தான் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். கொஞ்சோண்டு ஓமம் போட்டோன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். வடை சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஓமம் கொஞ்சோண்டு கசக்கி போட்டுக்கலாம். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நம்ம இட்லி உப்பு போட்டு தான் வேக வைப்போம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற பொருட்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தெளிக்கிற மாதிரி தான் போடணும். இல்லை ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுறேன். பத்தலைன்னா பார்த்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது. இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடு வந்ததும் கொஞ்சோண்டு கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவு எடுத்து வடையாட்டம் தட்டி தட்டி போடலாம். நல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். காலையில் இட்லி மீந்திருச்சேன்னு கவலைப்பட தேவையில்லை. அருமையான சூப்பரான வடை டக்குன்னு ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் போதும். உங்களுக்கு வேகிறதும் நமக்கு வந்து நேரம் எடுக்காது. டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ சுட சுட சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் நம்ம டீயோட சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். குழந்தைங்களுக்கும் அதே போல் தோணும். நம்ம வந்து டக்குன்னு இது செஞ்சு கொடுத்துடலாம்.
ஸோ இட்லி மீதமான இட்லியில் தான் செஞ்சோன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் அருமையான சூப்பரான வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.